ராசத்தி, இப்படியே நம்ம நின்றுகிட்டே இருந்தா நேரம் ஆயிருமா? நம்ம கிளம்புவோமா? எதுவா இருந்தா ஸ்டேஷன்ல போய் பாத்துக்குவோம். வா. அண்ணே, ஆ? அந்த கண்மணிக்கும் கோகிலாவுக்கும் புகைய போட்டா என்ன? புகையை போடலாமா? என்னம்மா சொல்ற? அங்க பாருங்கண்ணே. ஆ? அதானே, இப்ப நம்ம நேர ஸ்டேஷனுக்கு போறோம். ஆனா இந்த கெட்டப் இல்ல, வேற கெட்டப். சூப்பர் ராசாத்தி, கை கொடு கை கொடு. செம்ம ஐடியா, உடனே யோசிச்ச பாரு. அங்கதான் இருக்க நீ. ஆனா என் வண்டி தான் இப்ப ஸ்டார்ட் ஆகலையேமா? அட, ஸ்டார்ட் ஆகலன்னா என்னன்னா, இது இங்கேயே விட்டுடுங்க, என் வண்டியிலேயே போயிடலாம். அப்படிங்கிற? சரி, ரைட்டு. வாங்க, டைம் வரமா வரமா வரேன். தொப்பை அடிக்க இப்படி உட்காந்துக்கலாம். மெல்ல 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 பாத்துமா. போலாம் போலாம், போ போ போ. எடுப்போ. எங்கடி இன்னும் காணுமா? உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, ஆத்தாளு மகனும் கழுகு மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லையே வா நிக்கிறீங்க. இருங்க, உங்க கண்ணு மொழியெல்லாம் பிதுங்க வைக்கிறேன். இங்க மருந்தடிக்காத, எனக்கு ஒத்துக்காது. சொல்ல அடிச்சிட்டு அந்த பக்கமா போய் அடிங்க. சொல்லிட்டே இருக்க. பெருசு, அந்த பக்கம் போய் அடியா. இங்க ஆளுங்க நின்னுட்டு இருக்கோம்ல. நீ சொல்ற இடத்துல அடிக்க முடியாது, இங்கதான் கொசு அதிகமா இருக்கு. யோ, அதுக்கு நீ மூஞ்சி மேல வந்து அடிப்பியா? அந்த பக்கம் போய் அடிச்சுக்கோயா. இல்ல இல்ல, இங்கதான் பெரிய பெரிய கொசுவா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. சூப்பர்வைசரே போன் பண்ணி அடிக்க சொல்லிருக்காரு. அடிச்சிட்டு தான் போவேன். அங்க பாரு, பெரிய கொசு. எவ்வளோ பெரிய கொசு. போ. இன்னும் பத்தாவது போல இருக்கு. ஆலய மறைய மாட்டேங்கிறாங்க. இருக்குமா கொசு? போலீஸ் கண்ணை மூடிக்க, துப்பாக்கிய பார்த்து குடிச்சுக்க. நல்லா வாக்குற தூக்கி இருமா, கொசு போகணும்ல. இந்த பக்கம் அடிக்கிறமா? இருமா. ராசத்தி உள்ள போயிட்டா. அப்பாடா, வரமா. ஆளு பாரு. இதுக்கு கொசு கடியே பரவாயில்ல போல இருக்கு. அம்மா, ஐயோ கண்மணி, இப்பதாண்டி மூச்சை விட முடியுது. ஆமாமா, அந்த ஆளு சரியான லூசா இருப்பான் போல. நம்ம முன்னாடியே அடிச்சிட்டு இருக்கான். அம்மா, அப்பா, வாங்க மேடம், சரியான டைமுக்கு வந்துட்டீங்க. உள்ள வந்து பாருங்க, அந்த ராசாத்தி அவளோட மாமியார பகடக்காயா வச்சுக்கிட்டு அவ வெளிய ஊர் சுத்திட்டு இருக்கா. பாக்குறேன் பாக்குறேன். வாங்க. மேடம், அந்த ராசாத்தி ஆள் மாறாட்டம் பண்ணிருக்கா. நீங்களே பாருங்க மேடம், அவளுக்கு சரியான தண்டனையை வாங்கி கொடுங்க. அப்போதான் அவ அடங்குவா. இருக்கு உனக்கு. ஷட் அப் நான்சென்ஸ். நான்சென்ஸா? என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? பின்ன நீங்க பண்ண காரியத்துக்கு உங்களுக்கு மாலை போட்டு மரியாதை கொடுக்கணுமா? நீங்களே போய் பாருங்க.
எப்ப நடந்தது? என்ன மேடம், என்னாச்சு? ஏன் இவங்களை திட்டுறீங்க? இதோ நிக்கிறாங்களே இடியட்ஸ். இவங்க ஃபோன் பண்ணி நீ ஜெயில இருந்து தப்பிச்சிட்ட, ஆள் மாறாட்டம் பண்ணி நீ வெளியில சுத்திக்கிட்டு இருக்கன்னு எனக்கு ஃபோன் பண்ணி இங்க வர வச்சாங்க. இங்க வந்து பார்த்தா தானே தெரியுது அப்படி ஒண்ணும் நடக்கலன்னு. ஐயோ மேடம், நான் சொன்னதெல்லாம் உண்மைதான். இவ இவ்ளோ நேரம் இங்க இல்லாம தான் இருந்திருந்தா. ஆனா இப்போ எப்படி வந்தானே தெரியல. ஆமா மேடம், இவ்வளவு நேரம் உள்ள இவளுக்கு பதிலா என் சின்ன சம்பந்தி தான் இருந்தாங்க. வாய முடுங்க. இன்னும் ஒரு வார்த்தை பேசுனீங்க உங்க 2 பேரையும் தூக்கி உள்ள வச்சிருவேன். அமைச்சர் பாதுகாப்புக்காக வெளியில டியூட்டில இருந்த சரியான நேரம் பார்த்து என்னோட ப்ரமோஷனை பத்தி பேசலான்னு இருந்த எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டீங்களே. இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. மறுபடியும் இந்த மாதிரி ஏதாவது லூசுத்தனமா கால் பண்ணீங்க தொலைச்சிடுவேன். தொலைச்சி சொல்லுங்க. எப்படி உள்ள போனா? சம்பந்தி எங்க? எப்படி? என்ன கண்மணி, ஏதோ யோசிக்கிற போல? ஹே, நீ எப்படி உள்ள வந்த? இந்த உலகத்துல உனக்கு மட்டும்தான் ஏமாத்த தெரியும்னு நினைச்சிட்டு இருக்கியா? கண்மணி, நான் உன்னை விட ரொம்ப புத்திசாலி. முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. வெளிய கொசு மருந்து அடிச்சது யாருன்னு நினைச்ச? கார்பரேஷன் ஆளா? அதுதான் இல்ல, எல்லாம் நம்ம அழகண்ண பண்ண ஏற்பாடு. அப்போ ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்தது, சேர்மன் வீட்டுக்கு போனது எல்லாமே நீதானா? தெரியல, இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஒத்துக்கிறேன், நீ புத்திசாலிதான். ஆனா என்னை விட நீ கம்மிதான். நீ சேர்மன் வீட்டுக்கு போன, ஆனா ஐஸ்வர்யா எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியல பாத்தியா? சேர்மன் வீட்ல தாண்டி ஐஸ்வர்யா இருக்கா. ஐயோ, நாம பார்க்காம வந்துட்டோமே. இதுதான் கண்மணி. உன்னால என்ன பண்ணாலும் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. நாளைக்கு சொன்ன நேரத்துல சொன்ன முகூர்த்தத்துல இந்த கல்யாணம் நடக்கும். ஐஸ்வர்யாவும் சம்பத்தும் தான் பொண்ணு மாப்பிள்ள. நான் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஐஸ்வர்யாவையும் சம்பத்தையும் கூட்டிட்டு வந்து உன்னை ரிலீஸ் பண்றேன். அது வரைக்கும் நீ ஸ்டேஷன்லயே கெட. என்ன? வாமா போலாம். ஒரே கொசுவா இருக்கு. ஐயா அம்மா நின்ட்டாளுங்க. ஏய், புகை போட்டா என்ன ஏமாத்த பாக்குறேன். நாளைக்கு உங்க எல்லாரும் மூஞ்சிலையும் நான் கரிய பூசுறேன் பாருங்க. ஐயோ அம்மா, கரிய பூசுவாங்களாமா? ஏப்பா நிறைய பக்கெட் அள்ளி கொண்டு வந்து கொடுங்கப்பா, நல்லா வச்சு எங்களுக்கு பூசட்டும். இங்க ஆத்தா மக மூஞ்சில கொசு மருந்து அடிச்ச கரியே இன்னும் போகல. அத முதல்ல போய் தொடங்க போங்க. போங்கன்றல கொசு தொல்லை தாங்க முடியலமா. அதுலயும் பெரிய கொசு ஓவரால்ல பண்ணுது. எவ்வளவு புகைப்பட்டாலும் திருந்த மாட்டாங்க. மேடம், சொல்லுங்க. நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட கொஞ்சம் பேசணும். நான் பெர்மிஷன் கேட்டு சொல்றேன். மேடம், ராசாத்தி ஏதோ உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்க. என்ன பேசணுமா? தெரியல மேடம். சரி, கூட்டு வா. சரிங்க மேடம். மேடம் சரின்னு சொல்லிட்டாங்க, வாங்க. வெளியில அழகண்ண இருப்பாரு, அவரையும் கொஞ்சம் வர சொல்றீங்களா? சரி, ஓகே.
சொல்லுமா, என்ன விஷயம்? என்கிட்ட என்ன பேசணும்? மேடம், உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். ஐஸ்வர்யா இருக்கிற இடம் எனக்கு தெரியும் மேடம். அண்ணே, என்னம்மா? போன கொடுங்களேன். அந்த தரமா இது யார் வீடு? இதை எப்படி எடுத்தீங்க? நான் தான் மேடம் எடுத்தேன். கண்மணி சொன்ன மாதிரி நான் வெளியில போனது உண்மைதான் மேடம். நான் பண்ணது தப்புதான் மேடம். ஆனா நல்ல விஷயத்த கூட இப்படி தப்பான வழியில தான் பண்ண வேண்டியிருக்கு. நான் உங்களை ஏமாத்திட்டு வெளியே தப்பிச்சு ஓடணும்னு நினைக்கல. அப்படி நினைச்சிருந்தா இப்ப கூட உங்ககிட்ட உண்மையை சொல்லியிருக்க மாட்டேன் மேடம். ஐஸ்வர்யாவுக்கு நாளைக்கு தான் எங்க அத்தை தலைமையில எல்லாரும் முன்னாடியும் கல்யாணம் நடக்க போகுது. நாளைக்கு நான் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணி கல்யாணத்தை தடுத்து நிறுத்திட்டா என்ன பண்றதுன்னு அவங்க இன்னைக்கே 2 பேருக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண போனாங்க. நான் அதை தடுத்து நிறுத்தி ஐஸ்வர்யா எந்த தப்பான முடிவும் எடுக்க கூடாதுன்னு அவகிட்ட சொல்லி நாளைக்கு நான் பாத்திருக்கிற மாப்பிள்ளைக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்திருக்கேன் மேடம். என்ன இருந்தாலும் நீ சட்டத்தை மீறினது தப்புமா. தப்பு பண்ணிட்டு அதுக்கான காரணத்தை சொல்லாத. நான் சட்டத்தை மீறினது தப்புதான் மேடம். அவங்க ஐஸ்வர்யாவை மறைச்சு வச்சுட்டு என் மேல தேவையில்லாம கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள வச்சிருக்காங்களே மேடம், அது மட்டும் சரியா? அது சரி, அந்த பொண்ணு கல்யாணத்தை ஏன் தடுக்க பாக்குற? உனக்கும் அந்த மாப்பிள்ளைக்கும் என்ன பிரச்சனை? மேடம், அவன் ஒரு தப்பானவன் மேடம். சித்ரான ஒரு பொண்ண லவ் பண்ணி ஏமாத்திட்டு இப்ப பணத்துக்காக ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ண பாக்குறான். ஆமா மேடம், நீங்களே பாருங்களேன். அந்த பொண்ணு ஒரு அரை லூசு, அவங்க அப்பா ஒரு முழு லூசு. அவ வீட்டுக்கு ஒரே பொண்ணுதான், ஏகப்பட்ட சொத்து இருக்கு. இப்போதைக்கு அந்த பொண்ணு கழுத்துல தாலி மட்டும்தான் கட்ட போற, அவ கூட வாழ போறது இல்ல. கல்யாணம் முடிஞ்சோடனே அந்த பொண்ணோட அப்ப எல்லா சொத்தையும் என் பேருக்கு எழுதி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கான். சொத்து என் கைக்கு வந்த உடனே அடுத்த 1 மாசத்துல கேஸ் அடுப்பு வெடிச்சோ இல்ல ஆக்சிடென்ட் பண்ணியோ அந்த பொண்ணை நான் கொல்ல போறேன். இப்படிப்பட்டவனுக்கு எப்படி மேடம் ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும்? இந்த ஒரு ஆதாரம் போதும். இத வச்சு இப்பவே போய் அந்த கண்மணி, அந்த மாப்பிள்ளை பையன் இந்த கல்யாணத்துக்கு யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்களோ எல்லாரையுமே அரெஸ்ட் பண்றேன். ஐயோ வேணாம் மேடம், இப்படி பண்ணா அவங்க வேற ஏதாச்சும் பண்ணி ஐஸ்வர்யாவுக்கும் சம்பத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. இப்பவே ஐஸ்வர்யா இருக்கிற இடம் எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு ஐஸ்வர்யாவை வேற எங்கேயாச்சும் மறைச்சு வச்சிருப்பாங்க. அப்புறம் ஐஸ்வர்யாவையும் கண்டுபிடிக்க முடியாது. அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டா அவங்க கிட்ட ஐஸ்வர்யா எங்க நான் கேட்டு சொல்றேன். அதெல்லாம் இப்ப தேவையில்லாத ரிஸ்க் மேடம். அவங்கள அவங்க போக்கிலே விட்டுதான் மேடம் பிடிக்கணும். அவங்களுக்கு சாதகமா நடக்கிற மாதிரி எல்லாமே நடக்கட்டும். ஆனா கடைசியில நான் பார்த்து வச்சிருக்கிற பையனுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் மட்டும் கல்யாணம் நடந்தா போதும். இப்போ நான் இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னது நீங்க அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும்னு இல்ல, எனக்கு உதவி பண்ணுவீங்கன்னு தான் சொன்னேன். என்னம்மா, நானும் ஒரு பொம்பளை தானே. தப்பான பையன் கையில போய் ஒரு பொண்ணு மாட்டிக்க நானும் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன். என்ன உதவி வேணாலும் என்கிட்ட கேளு, நான் உனக்கு உதவி பண்றேன். என்ன வேணும் எப்ப வேணும்னு கூப்பிடுங்க, நான் வரேன். இப்போ நீ வீட்டுக்கு போலாம். அதான் கல்யாணம் பொண்ணு அவங்க கிட்ட சேஃபா இருக்கால, உன் மேல நான் எந்த கம்ப்ளைண்ட்டும் எழுதல. வேணாம் மேடம். ஏன்? நான் ஸ்டேஷன்ல இருக்கிற வரைக்கும் தான் அவங்க பொறுமையா மூவ் பண்ணுவாங்க. நான் வெளியில இருக்கேன்னு தெரிஞ்சா அவங்க கல்யாணத்துக்காக வேற ஏதாச்சும் பிளான் பண்ணுவாங்க. நான் உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கட்டும். சரிம்மா, உன் இஷ்டம். ஆனா நீ எப்ப வேணாலும் போலாம். ஓகேவா?
நம்ம எவ்வளவு உஷாரா இருந்தோம், நம்ம எல்லார் கண்லயும் மண்ணை தூவிட்டு ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்து நம்ம காரியத்தை எல்லாம் கெடுத்துட்டு போயிருக்கான்னா அவளுக்கு எவ்வளவு திமிர தெனாவட்டும் இருக்கணும். இந்த அளவுக்கு ஆள் மாறாட்டம் பண்ண துணிஞ்சவ நாளைக்கு கல்யாணத்தை நிறுத்த என்ன வேணாலும் பண்ணுவா. கண்டிப்பா பண்ணுவாமா. ஆனா அவ திட்டம் நடக்க கூடாது. எப்படியாவது நம்ம சம்பத்துக்கும் ஐஷுவுக்கும் சொன்ன மாதிரி கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு அவ மூஞ்சில கரிய பூசணும். நாம அசந்த நேரத்துல அவ ஏதோ பண்ணிட்டாமா. இப்பதான் நம்ம உஷாராயிட்டமே. அவளால ஒன்னும் பண்ண முடியாது. நீ தைரியமா இருமா. இல்ல, அப்படி லேஸ்ல அவளை எடை போடக்கூடாது. கண்டிப்பா இந்த வாட்டியும் ஏதாவது பண்ணுவா. இந்த கல்யாணத்துலதான் என்னோட கௌரவமும் என் அத்தையோட கௌரவமும் இருக்கு. எங்க அத்தை வேற அவளால எதுவும் முடியாதுன்னு சவால் வேற விட்டுருக்காங்க. அவ மட்டும் இந்த கல்யாணத்தை நடக்க விடாம பண்ணிட்டா எங்க அத்தை மனசு மாறி அவளை ஏத்துக்க கூட வாய்ப்பு இருக்கு. நீ என்னமா சொல்ற? ஆமா, அவங்க ஏத்துக்க தயாரா இல்லனாலும் இனிய எதையாவது சொல்லி எங்க அத்தை மனச மாத்தி ராசாத்தி அந்த வீட்டுக்குள்ள வர வச்சிருவான். அது என்னைக்கும் நடக்கவே கூடாது. நடந்தா அவ்வளோதான். வெளியே இருந்தே இந்த ஆட்டம் போடுறா, உள்ள வந்துட்டா நான் தொலைஞ்சேன். நான் அதனால ஏற்பாடு பட்டாவது இந்த கல்யாணத்தை நாம சொன்னபடி நடத்தியே ஆகணும். சரிம்மா, எப்படி பண்ண போறோம்? அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன கண்மணி, எதுக்கு வர சொன்ன? ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லதான். ஐஸ்வர்யாக்கு எதுவும் ஆகல, அவ நல்லாதான் இருக்கா. நிஜமாவா கண்மணி? அவ எங்க இருக்கான்னு சொல்லுமா, நான் அவளை பார்த்தே ஆகணும். அவ நல்லா தான் இருக்கான்னு சொல்றோம்ல. என் பிள்ளைய இப்பவே நான் பார்த்தாகணுங்க. இன்னைக்கு ஒரு நைட் பொறுத்துக்கோ, காலையில பாத்துக்கலாம். கண்மணி, ஐஸ்வர்யா எங்க இருந்தா? அவளை எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதுவா அத்தை, அவ மாமாவோட சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருந்தா. அங்க இருந்து போன் பண்ணாங்க. நேரா நாங்க போய் பார்த்து அவளை கூட்டிட்டு வந்துட்டோம். இப்ப எங்க இருக்கா? சேஃப்டியான இடத்துல தான் இருக்கா அத்தை. அப்ப அந்த ராசாத்தி அவளை கடத்தல. அது வரைக்கும் சந்தோஷம். உடனே நீங்க போய் ஸ்டேஷன்ல சொல்லி அவளை விட சொல்லுங்க. ஐயோ அத்தை, வேண்டாம். அதான் ஐஸ்வர்யா கிடைச்சிட்டால கண்மணி. அத்தை, நாம இப்ப அவளை வெளியே விட்டா நாளைக்கு காலையில கல்யாணம் நடக்கும்போது பிரச்சனை பண்ணுவா. கல்யாணத்தை தடுக்க ஏதாச்சும் பிளான் பண்ணுவா. இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் அவ ஜெயிலுக்குள்ளே இருக்கிறது தான் எல்லாருக்குமே நல்லது. இல்ல கண்மணி, அவ எந்த தப்பும் பண்ணாதப்போ உள்ள வைக்கிறது தப்பு. அத்தை, நீங்க அவளுக்காக இவ்ளோ இறக்கப்படுறீங்க. ஆனா பாருங்க, அவ உங்க தலைமையில இந்த கல்யாணம் நடக்கவே கூடாதுன்னு அதை கெடுக்க ஒத்த கால்ல நிக்கிறா. அத்தை, கல்யாணம் முடியற வரைக்கும் அவ உள்ளே இருக்கிறது தான் அத்தை நல்லது. நீ சொல்றதும் சரிதான் கண்மணி. ஆனா கல்யாணம் முடிஞ்சதும் அவளை வெளியில விட்டுற சொல்லு. ஏன்னா இந்த விஷயம் இனி எனக்கு தெரிஞ்சா அவன் ரொம்ப வருத்தப்படுவான். எப்ப பாரு இனிய இனிய. சரிங்க அத்தை, கல்யாணம் முடிஞ்ச உடனே நான் விட சொல்லிடுறேன். அத்தை, கல்யாணம் முடியற வரைக்கும் இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. சரிம்மா. மாமா, கூட்டிட்டு போங்க.